வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். நிறைய பேர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியை கேட்பாங்க. சார், என்வியெல்லாம் என்னால் விட முடியாது, நீங்கள் எனக்கு வெயிட்டை குறைச்சி காமிப்பீங்களா, என் கொலஸ்ட்ராலை குறைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடியும், மறந்துடாதீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் இதை நம்ம ப்ளேம் பண்ணுறதை முதல்ல விட்டுறணும். இதுதான் காரணம் அப்படின்னு கிடையாது, பல காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு ஹார்ட் டிசீஸ், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னாவே என்வினால தான், நீ ஃபஸ்ட்டு என்வியை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் காரணம் அல்ல, அதை நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எந்நேரம் சாப்பிட்றோம் இல்லையா, குவான்டிட்டி எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ணும், பார்க்கணும். அப்போ என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், இந்த நாளுக்குமே அசைவ உணவும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ அசைவம் அப்படின்னாவே எல்லாம் நினச்சிக்கிறாங்க அதில் ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு. கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ரால் இல்லவே இல்லாத ஒரு அசைவமே கிடையாது, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் சாப்பிடவே இல்லாட்டியும் நம்ம லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுமே கொலஸ்ட்ரால் இல்லை. அப்போ நீங்கள் அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தால் பயந்து பயந்து சாப்பிட வேண்டாங்கிறத நான் சொல்கிறேன். ஏன், கொலஸ்ட்ரால் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. மெஜாரிட்டி ஹார்மோன் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னா கொலஸ்ட்ராலுடைய பங்கு மிக மிக முக்கியமானது, தயவுசெய்து மறந்துடாதீங்க. அப்போ ஒரு அசைவ உணவு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னா உள்ளே புகுந்து விளையாட முடியாது இல்லையா, குவான்டிட்டி. அப்போ அந்த அளவு தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். வேறு என்ன மாதிரி அசைவ உணவு சாப்பிட்றோம், அது அவங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தது. பொதுவாக எல்லாருக்கும் என்ன பயம்னா, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், டாக்டர் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரே டவுட்லேயே தான் இருப்பாங்க. நிறைய கூகுள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அசைவ உணவுலேயே எது பெஸ்ட்டு நிறைய பேர் என்னை கேட்பாங்க. ஃபிஷ், மீன் தாங்க கொஞ்சம் பெட்டர். அதுவும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு அப்படின்னா இதயத்திற்கு நண்பன்னு கூட சொல்லலாம். என்னது, சீ ஃபுட்டில் உள்ள மீன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுவும் என்ன மாதிரி மீன், சார்டின், சால்மன், டியூனா, மத்தி, அதாவது எண்ணெய் பசையுள்ள மீன்கள். ஏன், அந்த எண்ணெய் பசையுள்ள மீன்களில் தான் இந்த ஒமேகா 3 நிறைய நம்ம வெளியே மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருப்போம். ஒமேகா 3, 6 அப்படின்னு அந்த நன்மை செய்யக்கூடிய என்ன சொல்கிறது கொழுப்புகள் எல்லாம் அந்த மீனில் நிறைந்திருக்கிறது. அப்போ மீனில் தான் இருக்கா, இல்லை, சைவத்துலேயும் கொட்டி கிடக்குது. ஆனால் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அசைவம் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷை ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து முட்டை தாராளமாக சாப்பிட்லாம், ஒயிட்டெல்லாம் எவ்வளவு நாள் சாப்பிட்லாம் அப்படிங்களே, புரதச்சத்து தான். ஆனால் அதில் உள்ள மஞ்சள் கரு, அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்போ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அடுத்து என்னது, சிக்கனும் ஒரு ஒயிட் மீட், ரெட் மீட்டு கிடையாது. அதுலேயும் நீங்கள் ஒரு லெக்கோட தையோட மார்பு பிரெஸ்ட்டு, சிக்கன் பிரெஸ்ட் சிக்கன் ஒரு செஸ்ட் பீஸ் தான் த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன், அதில் கொலஸ்ட்ரால் ஃபேட்டோட அளவு கம்மி. எப்படி நம்மளுக்கு தொடையில் இந்த மாதிரி ஹிப்பில் அதிகமாக கொழுப்பு தேங்கி இருக்குமோ அதே மாதிரி சிக்கன்லேயும் செஸ்ட் பீஸ் பெட்டர், அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ஃபிஷ்ஷோ சிக்கனோ வித்தவுட் ஸ்கின், ஆல்வேஸ் ரிமெம்பர், ஸ்கின் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்கின்னு கீழே நிறையா கொழுப்பு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த விலங்குலையும். அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏற்கனவே நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அசைவமும் சாப்பிடணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம கேர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்போ சிக்கன், அப்போ ஆடு சாப்பிட்லாம், அந்த மசிலும் அதில் கொலஸ்ட்ராலே இருந்தாலும் ஒரு அளவாக நம்ம எடுத்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உள் உறுப்புகள் என்னது, கிட்னி, பிரெயின், லிவர், ஸ்ப்ளீன், இந்த மாதிரி உள் உறுப்புகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சீ ஃபுட்டு அப்படின்னு அதில் மீனை மட்டும்தான் நான் சொன்னேன், அதுலேருந்து என்ன தெரியுது, அப்போ சீ ஃபுட் எல்லாமே நல்லதா அப்படின்னா இல்லை. சீ ஃபுட்டில் எது, கிராப், லாப்ஸ்டர், இந்த மாதிரி ப்ரான், அதாவது எதுலெல்லாம் ஓடு இருக்கிறதோ, எனிதிங் விச் ஹஸ் காட் ஷெல், அதிலெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற உணவுகளை நாம் சாப்பிட்டு கொள்ளலாம். அப்போ இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விழிப்புணர்வு, இதிலெல்லாம் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம், ஆனால் நம்ம சாப்பிடலாம். அப்போ அளவாக உட்கொள்ள வேண்டும்.
அதுவும் முடிந்த வரை மாலை நேரத்திற்கு என்ன சொல்கிறது, ரொம்ப லேட் நைட் சாப்பிடாம அதை பகலில் உட்கொண்டுவது மிக மிக நல்லது. அப்போ இந்த மாதிரி என்வியும் சாப்பிட்டாலும் வெயிட்டும் குறைக்கலாம், கொலஸ்ட்ராலையும் குறைக்கலாம். அப்போ நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ணுறோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், அது என்ன மாதிரி ஃப்ரை பண்ணதா, டீப் ஃப்ரை பண்ணதா, இல்லை அது ஸ்டீம்டா, அதையும் பொறுத்தது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.